செத்தா எனக்கு என்ன என காரில் போகும் தெனாவெட்டில் அடாவடித்தனமாக நடந்து கொள்ளும் சிறிதும் சமூக பொறுப்பு இல்லாத இந்த திமிரு பிடித்த பணக்கார கார்காரருக்கு கடைசியில் என்ன ஆனது என பாருங்கள். சாலை இருவழி சாலை. கோட்டிற்கு அந்தப்புறம் எதிர் திசையில் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. கோட்டிற்கு இந்த பக்கம்தான் ஆம்புலன்ஸால் செல்ல முடியும். ஆம்புலன்ஸ் டிரைவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நோயாளியை காப்பாற்ற காதை கிழிக்கும் அளவிற்கு ஹாரன் ஆம்புலன்ஸ் சத்தத்தை அடிக்கின்றார். ஆனால் அந்த கார்காரரோ அதை காதில் வாங்கிக் கொண்டு வேண்டுமென்றே யாரு செத்தா எனக்கு என்ன என ஆம்புலன்ஸிற்கு வழிவிடாமல் செல்வதோடு அதன் குறுக்கே புகுந்து ஆம்புலன்ஸ் முன்னேறி செல்வதற்கு இடையூறு செய்கின்றார். கேரளாவில் பொன்னணி என்ற பகுதியில் இருந்து திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் நோயாளியை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு செல்கின்றார் ஆம்புலன்ஸ் டிரைவர். கார்காரர் ஒரு நொடி சற்று விலகி இருந்தால் ஆம்புலன்ஸ் முன்னேறி சென்றிருக்கும். ஆனால் அந்த பணக்கார கார்காரர் அதை செய்யவில்லை. நீங்கள் பார்ப்பது அனைத்தும் தொடர்ச்சியான காணொளி. இவ்வளவு நேரம் ஆகியும் அவர் ஆம்புலன்ஸிற்கு வலுவிடவில்லை. என்ன செய்வது என யோசித்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த கார்காரரின் அடாவடித்தனத்தை தனது உதவியாளர் மூலம் செல்போனில் பதிவு செய்கின்றார். டிரைவர் ஆம்புலன்ஸை வளைத்து முன்னேற முற்படுகின்றார். மீண்டும் அந்த கார்காரர் வேண்டுமென்றே குறுக்கே வந்து வழிவிடாமல் செல்கின்றார். இந்த காணொளி கேரள போக்குவரத்து காவல்துறை கவனத்திற்கு செல்கின்றது. காணொளியில் இருந்த கார் எண்ணை ஆராய்ந்த கேரள போலீசார் அந்த கார் ஓட்டியவரின் வீட்டிற்கே சென்றனர். மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி பல்வேறு பிரிவுகளில் அவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததோடு அவரின் ஓட்டுநர் உரிமத்தையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். இனி இவரை போன்று யாரு செத்தா எனக்கு என்ன என இரக்கமற்று சாலையில் யாரும் அடாவடித்தனம் செய்யக்கூடாது என்பதற்காக அவரை அவரின் காரின் அருகே நிற்க வைத்து 2.5 லட்சம் அபராதம் போடுவதை புகைப்படம் எடுத்து அவரின் முகத்தை மறைக்காமல் வெளியிட்டுள்ளது கேரள காவல்துறை. எதிரியாக இருந்தால் கூட ஒருவர் உயிருக்கு போராடும் நேரத்தில் எல்லோருக்கும்